ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்கான ஷெட்யூல் அண்ட் பிக்சர்ஸ் ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இதற்கு முன்னாடி சீசன்கள்ல இருந்ததை விட இப்போ நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. முக்கியமா டீம்ஸ் எல்லாருமே வெறும் 18 மேட்ச் தான் ஆட போறாங்க. அதை எந்த வகையில பிரிச்சிருக்காங்க அண்ட் வென்யூஸ் எங்கெங்க நடக்க போகுது, முக்கியமா சென்னையில எந்த இடத்துல நடக்க போகுது, அது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது PKL சீசன் 12 ஷெட்யூலுக்கான கீ ஹைலைட்ஸ் வீடியோ தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 31 ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நார்மலா ரிலீஸ் பண்ணாம 4 வென்யூல நடக்க போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுல பல பேருக்கு பல கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா ஒரு PKL டீம் ஒரு சீசன்ல 22 லீக் மேட்சஸ் ஆடுவாங்க. பட் இந்த முறை எண்ணி பார்த்தா 18 லீக் மேட்ச் மட்டும் தான் இருக்கு. 4 லீக் மேட்சே காணோம். எங்கடா போச்சு அந்த லீக் மேட்ச், எப்படா இதை பிரிச்சிங்க, யார் யார் கூட எத்தனை மேட்ச்டா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் வென்யூஸ் அப்படிங்கிறது தான். வென்யூஸில் ஃபர்ஸ்ட் வென்யூ அப்படிங்கிறது 29 ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகி 11 செப்டம்பர் 2025 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது விசாகப்பட்டினம் இருக்கிற ராஜீவ்காந்தி இண்டோர் ஸ்டேடியமில் தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் விசாகப்பட்டினமில் இருக்கிற ராஜீவ்காந்தி இண்டோர் ஸ்டேடியம், அங்கே தான் ஃபர்ஸ்ட் லைக் 29 ஆகஸ்ட் டு 11 செப்டம்பர் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி கேரவன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 2வது வென்யூவான ஜெய்ப்பூருக்கு போக போகுது. 12 செப்டம்பர்ல ஆரம்பிச்சு 27 செப்டம்பர் 2025 வரைக்கும் இங்க ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இண்டோர் ஹால் SMS ஸ்டேடியம் அப்படிங்கிற ஸ்டேடியம்ல தான் டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது வென்யூ, அதாவது 2வது லெக் அப்படிங்கிறது PKL சீசன் 12 பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. 3வது லெக் தான் சென்னைக்கு வருது. 29 செப்டம்பர்ல இருந்து 12 அக்டோபர் 2025 வரைக்கும் சென்னையில மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எஸ்டாட் மல்டி பர்பஸ் ஸ்டேடியம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அங்கதான் நடக்க போகுது. ரொம்ப பெருசா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நிறைய பேருக்கு நேரு ஸ்டேடியம் தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையில அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் இது நடக்க போகுது. அண்ட் இன்னும் உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனு, சினிமா சம்பந்தப்பட்ட ஆடியோ லான்ச் இதெல்லாம் நடக்குது இல்லையா, நேரு இண்டோர் ஸ்டேடியம். ஸோ அந்த ஸ்டேடியம் தான் இந்த ஸ்டேடியம். அங்கதான் மேட்சஸ் நடக்க போகுது. வழக்கமா அங்கதான் நடத்துவாங்க. அதுதான் எஸ்டாட்டோட மல்டி பர்பஸ் ஸ்டேடியம். ஸோ அங்கதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சா போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மினிமம் டிக்கெட் ரேட் 500 அந்த மாதிரி இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் தமிழ் தலைவாசுக்கு அங்கே மேட்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், தமிழ் தலைவாசுக்கு 5 போட்டிகள் வந்து சென்னையில் நடக்க போகுது. யார் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அக்டோபர் அன்னைக்கு யூ மும்பா கூடியும், 3 அக்டோபர் அன்னைக்கு ஹரியானா ஸ்டெய்லர்ஸ், 5 அக்டோபர் அன்னைக்கு பெங்களூரு புல்ஸ், 7 அக்டோபர் அன்னைக்கு பட்னா பைரட்ஸ், 11 அக்டோபர் அன்னைக்கு புனேரி பல்டன். இந்த 5 டீம் கூடயும் சென்னையில தமிழ் தலைவாசுக்கு மேட்ச் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மட்டும் கிடையாது, மற்ற டீம்ஸுக்கும் நீங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஓவராலா பார்க்கும்போது சென்னையில மட்டும் 29 செப்டம்பர்ல இருந்து 12 அக்டோபர் வரைக்கும் மேட்சஸ் நடக்க போகுது. PKL மேட்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த PKL சீசன் 12 கடைசி லெக் வந்து பாத்தீங்கன்னா அது டெல்லியில நடக்க போகுது. 13 அக்டோபர்ல இருந்து 23 அக்டோபர் 2025 வரைக்கும் தியாகராஜ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டெல்லி. ஸோ அங்கதான் இதை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 வென்யூஸ் தான் இப்போதைக்கு ஃபைனலைஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே லீக் மேட்சஸ் மட்டும் தான் நடக்க போகுது. PKL சீசன் 12 பிளே ஆஃப்ஸ் எங்க நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுங்கிறதுக்கான தகவல் எதுவுமே இல்ல. அதை கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீசன் போயிட்டு இருக்க சமயத்துல தான் அது அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட்டை உங்களுக்கு உடனுக்குடன் நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல தான் வரும். அதற்காக தான் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். PKL சீசன் 12 அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. முக்கியமா ஷெட்யூல்ல மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண எல்லாத்துலயுமே. அப்படி என்னடா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமா PKL 132 லீக் மேட்சஸ் மட்டுமே நடக்கும். பட் இந்த முறை 108 லீக் மேட்சஸ் மட்டும் தான் நடக்க போகுது. 24 மேட்சஸ் கம்மியா, எஸ், அந்த 24 மேட்சஸ் ரிடியூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் டோர்னமெண்ட்டை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க PKL. அப்படிங்கிறதுனால 132 மேட்சஸ் இதற்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க லீக்ல. இப்போதைக்கு 108 மேட்சஸ் மட்டும் தான் நடக்க போகுது. அண்ட் ஒவ்வொரு டீமும் 22 மேட்சஸ் வரைக்கும், அதாவது ஒரு டீம் மற்ற 11 டீம் கூட 2 முறை மோதுவாங்க. ஸோ 22 லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இந்த முறை எல்லா டீமுக்கும் வெறும் 18 மேட்சஸ் மட்டும் தான் அலாட் பண்ணிருக்காங்க. அந்த 18 மேட்சஸ் எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்து எண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேற
சில அப்டேட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். வழக்கமா 3 வென்யூஸ்ல மட்டும் தான் இந்த கேரவன் முறை அப்படிங்கிறது நடக்கும். ஸோ 3 வென்யூஸ்ல மட்டும் மேட்சஸ் நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போடுவாங்க. இந்த முறை எக்ஸ்ட்ராவா ஒரு வென்யூவை சேர்த்து 4 வென்யூல நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீசன் 11ல வந்து ஹைதராபாத், நொய்டா, புனே மட்டும் தான் நடத்திருப்பாங்க. அது இல்லாம இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர், சென்னை, டெல்லின்னு சொல்லிட்டு 4 இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடி சீசன்கள்ல அந்த ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் டெலிகாஸ்ட் பார்ட்னர்ஸோட ரிக்வஸ்ட்னால. ஏன்னா மேட்சஸ் அதிக நாட்கள் நடந்துச்சுன்னா அதிகமாக டெலிகாஸ்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறமா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வரப்போது, முக்கியமாக வேர்ல்டு கப்பை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது ஸோ சீக்கிரமா முடிக்கிறதுக்கான எல்லா வழியும் பார்த்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மேட்சஸை குறைச்சாங்க. அதாவது 132 108 மேட்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இது இல்லாம டேஸ் வேற கம்மி பண்ணும் இல்லையா, அதற்காக கடைசி 8 நாட்கள் மட்டும் ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இது இல்லாட்டி இன்னொரு 8 நாள் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அது அந்த 8 நாள்ல வந்து ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் வைக்காம இருந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ அதனால டெல்லியில் நடக்க போற கடைசி 8 நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதை பத்தி நான் ஷெட்யூல் பேசும்போது சொல்லியிருந்தேன், நீங்களுமே இப்போ பாக்குறீங்க இல்லையா. ஸோ இதுதான் அந்த ட்ரிபிள் ஹெட்டர்ஸ். ஒரு நாள்ல 3 மேட்சஸ் இருக்கும். இது முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான், இடையில கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. அது திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 3 மேட்சஸ் ஒரே நாளெல்லாம் ரொம்ப ஜாலியாவே இருக்கும். சரிடா, இப்போ அந்த மேட்சஸ்ல எப்படி பிரிச்சாங்கன்னு சொல்ல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் தலைவாசி எடுத்துக்கிறேன். தமிழ் தலைவாசிக்கு ஒட்டுமொத்தமா 18 மேட்சஸ் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. இதுல 7 டீம் கூட அவங்க வந்து 2 முறை மோதுவாங்க. ஸோ 7x2 14 மேட்சஸ் அப்படிங்கிறது ஆயிடும். அது இல்லாம 4 டீம் கூட ஒவ்வொரு மேட்சஸ் மட்டும் தான் மோதுவாங்க. அந்த 4 டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் PKL சீசன் 11ல 2வது இடத்தை பிடித்த டபாங் டெல்லி கேசி, 4வது இடத்தை பிடிச்ச பட்னா பைரட்ஸ், 6வது இடத்தை பிடிச்ச ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், 8வது இடத்தை பிடிச்ச புனேரி பல்டன். இந்த 4 டீம் கூட ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் தமிழ் தலைவாசுக்கு இருக்கு. அதாவது தமிழ் தலைவாஸ் 9th பிளேஸ் டேபிள்ல பிடிச்சிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர், அதாவது ஒற்றை இலக்க எண். ஸோ அப்படி பார்க்குறப்போ இரட்டை இலக்க எண்ணில் இருக்கிற, அதாவது தமிழ் தலைவாசுக்கு மேலே இரட்டை இலக்க எண், அதாவது ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கிற டபாங் டெல்லி கேசி, பட்னா பைரட்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், புனேரி பல்டன், இந்த 4 டீம் கூடயும் ஒவ்வொரு மேட்ச் மட்டுமே போட்டிருக்காங்க. இது இல்லாம ஆட் நம்பர்ல இருக்கிற ஹரியானா ஸ்டிலர்ஸ், யூபி யோதாஸ், யூ மும்பா, தெலுங்கு டைட்டன்ஸ், தமிழ் தலைவாசுக்கு கீழே இருக்கிற 3 டீம்ஸ் பெங்கால் வாரியர்ஸ், குஜராத் ஜெயண்ட்ஸ், பெங்களூரு புல்ஸ், இந்த 7 டீம் கூட அவங்களுக்கு 2 போட்டிகள் இருக்கு. இது தமிழ் தலைவாசுக்கு இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதே நான் ஹரியானா ஸ்டிலர்ஸுக்கு போய் போட்டு பார்க்கும்போது அது வேற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்துச்சு. பேசிக்கா இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத ப்ரோ கபடி இன்னும் ரிலீஸ் பண்ணல, அதான் உண்மை. பட் தமிழ் தலைவாசுக்கு இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. பேசிக்கா எல்லா டீம்ஸுக்குமே 7 டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹெட்டர்ஸ் இருக்கும், 4 டீம் கூட சிங்கிள் மேட்சஸ் மட்டும் தான் இருக்கும். இதான் பேசிக்கா பிரிச்சிருக்காங்க. பட் அந்த 7 டீம் இவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, இந்த 4 டீம் எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எதுவும் இல்ல. பட் தமிழ் தலைவாசுக்கு ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. எனக்கு இன்ஸ்டாவோட டிஎம் பண்ணியுமே ஒரு ப்ரோ இதை சொல்லியிருந்தாரு. நானுமே ஆல்ரெடி அதை கால்குலேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா டீடைல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ மறக்காம அங்கேயும் வந்து டிஎம் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் எதுவாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.